வணக்கம். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் 12 வயசுல போயிட்டு அதுக்கப்புறம் 30 வயசுல திரும்பி வந்தாரு அப்படின்னா அந்த இன்பிட்வீன் கேப்ல ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க போயிருந்தாரு? 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பெத்லகேமை விட்டு தெரிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்து நண்பர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டால தான் கிறிஸ்டியானிட்டி உருவாச்சுன்னு சொல்றீங்க. அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடந்தபடியால் பல தேசங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வழங்கப்பட்டது. இந்த காலத்திலும் கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையாக அதை வைத்தே நாங்கள் கிறிஸ்தவர்களாக ஆகிவிட்டோம். கிறிஸ்துவ மார்க்கம் புனித மார்க்கம், கிறிஸ்துவ உபதேசம் நல்ல உபதேசம், அது பரலோக ராஜ்யத்தின் உபதேசம் என்று அறிந்து உண்மையான சத்தியம் உண்மையான தேவன் அவர்தான் என்று அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டுள்ளோம். அப்படியே கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிறார், அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். சரி, அடுத்து என்ன சொல்ல கேளுங்க. சரி, அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட நீங்க கொல்றதுக்கு சின்ன வயசுல சதி திட்டம் தீட்டினீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய ஒரு டுபாக்கூர் சாமியார் அப்படிங்கிறது தெரியுது, டுபாக்கூர் ஆராய்ச்சியாளருங்கிறதும் தெரியுது. அதாவது நீங்கள் அத்தனை பிப்ளிக்கலாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மத்திய எழுதுகிற சுவிசேஷம் 2வது அதிகாரங்களில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 7வது நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாகிய பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு விசாரித்து இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்போ ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருக்கக்கூடிய நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் இருக்கு. அப்போ கலங்கினார்கள். அதை அறிந்தபோது என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரோது ராஜா 2 வயது பிள்ளைகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. சரிங்களா? ஏரோது ராஜாவுக்கும் அவனை சார்ந்துள்ள ஆட்களுக்கும் வீரிய கலப்படமாக இருக்குது. ராஜாவுக்கு ஒருத்தர் டப்பு கொடுக்குறாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஆளுகிற ராஜா என்ன பண்ணுவார், நமக்கு டப்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு ராஜா பிறந்திருக்காரா, அதுவும் பெத்லகேமில் பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளை கொலை செய்யும்படி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை பூராத்தையும் இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்படி ஏறாவது சினம் கொண்டு பல காரியங்களை பல குழந்தைகளை கொண்டார் அப்படின்னு இருக்கு. கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் படிப்பறிவிட்ட நாணமற்ற அல்லது சும்மா போகிற போக்கில் கதையை விட்டுக்கிற ஒரு நூதன டுபாக்கூர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். 12 வயசுலயே ஒரு ஜெருசலம் விட்டு ஓடிட்டாரு. அவர் 12 வயசுல போயிட்டு அதுக்கப்புறம் 30 வயசுல திரும்பி வந்தாரு அப்படின்னா அந்த இன்பிட்வீன் கேப்ல ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க போயிருந்தாரு? ஐயா டுபாக்கூர் சாமியார, அதாவது 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பிட்வீன் கேப்பில் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் அதாவது பிப்ளிக்கலாக படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியுயா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 51, 52 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வரலாற்றுப்பூர்வமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பின்பு அவர்களுடைய கூட போய் நாசுரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் எங்கேயும் போல நாசரேத்து ஊரில் இருக்கிறார், வேற எங்கேயும் ஓடலை. சரியா? அதே வேளையில் அதற்கு தகுந்தார் போல அவர் எங்கே இருந்தார், மறுபடி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மார்க் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. ஓய்வு நாளின் போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகளை இவனுக்கு எங்கிருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயற்கைகள் நடக்கும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எப்படிப்பட்டது, இவன் தச்சன் மகன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்போ எங்கேயும் இருக்காரு, வேற எங்கேயும் போகல, நாசரேத் ஊரிலேயே பெத்லகேம்லேயே அவர் இருக்கிறாரு அப்படின்னு வேதம் திட்டும் தெளிவாக வேத வசனம் இருக்கிறது.
சரியா? இந்த பிட்வீன் கேப்பில் 12 வயசில் எங்கே போயிருப்பாரு? அதுக்கும் வசனம் இருக்கு. அவர் மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. அப்போ பொழுது அவர் கர்த்தருடைய சித்தம், தேவ திட்டத்தின்படி அவர் தன் தாய் தகப்பனையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, விலகி போறாரு. இப்போ யூதர்களுடைய படிப்புன்னு என்னன்னா, அவங்க சிறு வயதிலேயே தோரா கிறிஸ்தோரா தோராவையும் படித்து வேத வாக்கியங்களையும் படிக்கிறதுக்கென்றே ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி அந்த வகையில் அவர் அந்த இடத்துல தன் தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு அவர் ஆலயத்திலே பிரவேசித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார். சரியா? பிட்வீன் கேப்பில் வேற எங்கேயும் போக முடியாது, போகலை. சரி, அடுத்தது தான் ட்விஸ்ட். என்ன சொல்றான்னு கேளுங்க. சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? அதாவது லூக்கா 2:51-52 வாசிட்டு பாருங்க, ரெக்கார்டு இருக்கு. அது போக வரலாற்று பூர்வமாகவும் அவர் எங்கே இருந்தார், எங்கே பயணித்தார் அப்படிங்கிற தரவுகளும் இருக்கிறது, என்னால் காட்ட முடியும். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு கேட்பா. ஜீசஸ் கிரைஸ்ட் நடுவில் எங்கே போயிருந்தா அந்த ரெக்கார்டு பைபிளில் கிடையாது. பட் ஆனால் அதுக்கான ரெக்கார்டு ப்ரூஃப் எல்லாமே நம்ம கண்டத்தில் குறிப்புகளாக இருக்கு. ஆமாப்பா, பைபிள்லேயே இருக்கு. அதுக்கு அடுத்தாக்குல வரலாற்று பூர்வமாகவும் அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத பெத்லகேம் மியூசியத்திலும் மற்றும் இது இருக்கு இல்லையா, வாட்டிகன் சிட்டி, இதுலேயும் அதை எங்கே இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி சூழ்நிலைகள் அவர் பயணித்தார் அப்படிங்கிற தரவுகளும் வாட்டிகனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்முசூத்திர வேலையே இருக்கக்கூடாது. ஆதாரப்பூர்வமாக இருந்ததுன்னா வீடியோவில் காட்சிப்படுத்தினா டுபாக்கூர் சாமியார் ஜீசஸ் கிரைஸ்ட் அகத்தியர்கிட்ட இருந்து ஆசி பெற்றதாகவும் பாபாஜி கூட உட்காந்து தியானம் பண்ணதாகவும் குறிப்புகள் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கு. ஐயா, அதாவது காதில் ரத்தம் வர மாதிரி சொல்லக்கூடாது டுபாக்கூர் சாமியாரே. ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த அகத்தியர் அப்படிங்கிற ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவர், காசி இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வந்த அந்த சித்தர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலை, அதில் அவர் சித்தரா ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணார், இலக்கணம் மற்றும் பல காரியங்கள் அவர் மருத்துவம், இயற்கை மருத்துவம், இப்படி பல காரியங்களை அவர் தோற்றுவிச்சிருக்காரு. அவர் சித்தராக இருக்கார். சரியா? அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த அகத்தியருங்கிறவர் பொறிய மலையில் சித்தராக இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. பாபாஜியும் சரி, இவர் காலகட்டமும் வேறு, அவருடைய காலகட்டம் என்பது வேறு ஒன்று. அது போக உங்களுக்கு சிம்பிளாக சுயமான ஞானம் இருந்தால், சுய அறிவு இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் லாஜிக் படி அது கரெக்டு தானா அப்படிங்கிறது புரியும். ஒன்று, பெத்லகேமிலிருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட 4200 கிலோமீட்டர். சரிங்களா? 4200 கிலோமீட்டர். சரிங்களா? 12 வயசில் அவர் காணாமல் போயிட்டாருன்னா 30 வயசு வரைக்கும் இங்கே இருந்தாரா? அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கே மாத கணக்கில் ஆகிடும். அதுவும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் வழி மார்க்கமாகத்தான் போகணும். 3 பக்க நிலத்தாலும் 3 பக்க கடலாலும் 1 பக்க நிலத்தால் அமைஞ்சது தான் பூமி. இது 4000 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா கடல் பகுதி, கடல் சார்ந்த நகரங்கள், பாலைவனங்கள், இப்படி பல காரியங்களை நடந்தும் கடல் மார்க்கமாகவும் போகணும். அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானோ 2025 வருட கடைசியில் இருக்கோம். 2026 ஆகுது. இதுதான் கணக்கீடு. கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டு ஆக போகுது. சரியா? ஆனால் அவர் கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னதாகவே யார், அகத்திய மாமுனிவர், இந்த பாபாஜி இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தோற்றுவிக்கி வந்தவங்களா? சரியா? சரி, இந்த 4000 கிலோமீட்டருக்கும் 12 வயது சிறுவர் எப்படி வந்திருக்க முடியும், எப்படி இது பண்ணியிருக்க முடியும்? அதே வேளையில் பல உருட்டுகளை உருட்டியிருக்கீங்க. லாஜிக் படி தப்பாக இருக்க, பறந்து விரிந்த அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாத, வைக்க முடியாத. அவருடைய ஸ்லாங்கு வேற, இவருடைய ஸ்லாங்கு வேற.
அவர் அரபிக் மொழியை பேசினவர், இவர் தமிழை இது பண்ணாரு. எப்படி உங்களுக்கு எப்படி இப்படி பொய் சொல்ல தோணுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்து என்ன சொல்லலான்னு கேளுங்க. அது ஏன்னா ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு காலத்துல நம்ம பாரதம் அகண்ட பாரதமா இருந்தது. அகண்ட பாரதம்னா எப்படி இருந்தது? அதாவது கதை சேர்க்கிறவன், கதை ஜோடித்து சொல்லுகிறவன் எதை வேணாலும் சொல்லலாம். கேட்குறவனுக்கு எங்கே புத்தி போச்சு? என்னடே நீ எல்லாம் ஜோடித்தா உடனே புட்டாப்புகிற மாதிரி நம்பிடுவான்னு நினைக்கிறியா? வரலாற்று பூர்வமாக பேசுகிறா, ஒரு வீடியோவை போடுறா, கண்டிப்பாக அதுக்கு இது பண்ணிடலாம். வழக்கம் வரலாற்று பூர்வமாகவும் நான் சொல்கிறேன். அகண்டா இதில் இருந்ததாம்ல, அகண்டா. சரி, மேலே என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த பாரதம் தான் அறிவு ஞானத்தை கொடுத்தது. அப்போ அறிவும் ஞானமும் தேவைன்னா பாரதத்தை நோக்கி தான் உலக மக்கள் படையெடுத்து வர வேண்டியதா இருந்தது. இதுதானே வேண்டாங்கிறது. அதாவது ஒரு விஷயத்த நீ கருத்தில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தமிழகத்தில் தான் அறிவை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு பெருமை பீத்தக்கூடாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் அறிவோ அல்லது எந்த அறிவோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர். அதே வேளையில் அறிவும் ஞானமும் இங்கிருந்து தான் வருது அப்படின்னு நினைக்கிற நீ வச்சிருக்கிய பயன்படுத்துகிற செல்ஃபோன், அதுக்கு எடுத்தாக்கல அந்த மருந்து உபகரணங்கள், வண்டி வாகனங்கள், ரோடு, பல காரியங்கள், பல விஷயங்கள் எல்லாம் நாமும் அங்கிருந்து வந்தது தான். சரியா? ஜனாதன அடிப்படையில் பல காரியங்கள் குழப்பத்துக்குள்ளே இருந்தது போரு. நாணம் இல்லாமல் முட்டாப்பெல்லாம் இருந்தாங்க. அதாவது அம்மை நோய் வந்ததால் அது ஒரு வைரஸு அப்படின்னு தெரியாமலே பல காரியங்களை பண்ணாங்க. மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது. அதை எல்லாத்தையும் அடித்து தகர்த்து நொறிச்சு போட்டவன் தான் அங்கேருந்து வந்தவன். நாணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ட்டு நீ இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்கள் லைட்டை கண்டுபிடிக்கட்டோ அல்லது கணிதம், நியூட்ரன், மிருந்தாம்பதி, பல காரியங்கள் அங்கிருந்து நாணம் வந்திருக்கிறது. நீ நாணத்தை பற்றி பேசக்கூடாது. அதே வேளையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எல்லா விதத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் சித்தரிடத்தில் அவர் ஒரு விஷயத்தை கேட்கணும், ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். சித்தருங்கிறவர் செத்து போறவர். ஆனால் இவர் மாம்சத்தின்படி அல்ல, வானத்தில் இறங்கிய கர்த்தர். அவர் ஒரிஜினல் ஆண்டவர். புரியுதா இல்லையா? இவர் இவர்கிட்ட போய் ஞானத்தை கேட்டாரு, அங்கிருந்து வந்தது. ஏன்டா டேய் படிக்காத தற்குறியே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. லைட்டு வர்றதே அவனால் வேண்டாம், கரண்ட் வந்தது அங்கேருந்து தான் வந்தது, பலவிதமான காரியங்கள் வந்தது, எல்லாமே மருந்து உபகரணங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்ததுடா. தற்குறி பேர திடல் தற்குறி. இப்படி படிப்பு இல்லாத ஒரு சங்கியா இருக்கேடா. என்னத்தை சொல்றது? அடுத்து என்ன சொல்றான்னு கேளுங்க. இயேசுநாதரும் ஒரு சித்தர் தான். அது அவரே என் வடிவில் சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. எப்பா, இல்லாததை பொல்லாததை சொல்லுவதே ஆகாத ஒரு படிப்புனே. இயேசு கிறிஸ்து சித்தரே இல்லைப்பா. ஏன் இல்லை அப்படின்னா, சித்தர்கள் மனிதர்கள் தியானம், யோகா, தபம் மூலம் என்ன பண்ணுவாங்க, சக்தியும் ஞானத்தை பெற்றவர்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் சித்தர்கள்னா அப்படிதான். தியானம், யோகா, தபம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, சக்தி ஞானம் பெற்றவர்கள், அவர்கள் தான் சித்தர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவரு மனிதர் மட்டுமல்ல, தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். மனிதராக பிறந்த தேவன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தியானத்தால் சக்தி பெற்றவர் அல்ல, தானே சக்தியின் மூலமானவர் அப்படின்னு. அதாவது சக்தியின் சொரூபம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, சக்தியின் வடிவமே அவர் தான். அதே போல பாவமற்றவர், சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தவர் அப்படின்னு இருக்கு. இப்போ மனுஷன்னா என்ன பண்ணுவான், மனிதராக பிறப்பான், மனிதராக என்ன பண்ணுவான், இறப்பான், பல காரியங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள், அவர் பாவமற்றவராய் சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தவர், அந்த காரியமும் வரலாற்றுப்பூர்வமாக இருக்கிறது. அதே போல இதற்கு வேத ஆதாரவசமா அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரம் 1:14 ஆகிய வசனங்களில் வசனம் தேவனாயிருந்தது, வசனம் மாம்சமாகி அப்படின்னு இருக்கு.
வசனமே மாம்சமாகி வார்த்தையினுடைய அவரே வார்த்தையாக தேவனாக இருக்கிறார். அதே போல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2:9 வாசித்தோம் அப்படிங்கன்னா தெய்வத்துவத்தின் மொழியின் நிறைவும் அவருடைய உடலிலே வாசமாயிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதே வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ சீசர், அதாவது எப்படின்னா சித்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சத்தியின் சொரூபமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. புரியுதுங்களா? சித்தருங்கிறது தவ வலிமையினாலும் பலவிதமான தியாகங்களினால வரக்கூடிய சக்தி பெறுகிறாங்க, அதை இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சாகுறாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் மற்றும் தெய்வத்துவத்துடன் அவர் இந்த உலகத்தில் உலாவினார் அப்படின்னு இருக்கு. அதே போல இயேசு செய்த அநேக அற்புதங்கள், மரித்த லாசருவை உயிர் தெழுந்த வச்சாரு. அதே வேளையில் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர்களை போஷித்தாரு. பலவிதமான பிசாசு பிடித்தவர்களை துரத்தினார். சித்தர்கள் எங்கேயாவது இது பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் சித்து விளையாட்டுகளை தான் ஏறப்பட்ட காரியங்களை பண்ணி பல காரியங்களை பண்ணாங்க. நீங்களும் இப்பொழுது பேசக்கூடிய காரியங்கள் கூட இருக்குதுல்ல, நீங்கள் எல்லாம் சித்த பொய் பேசுகிறவர்கள். புரிதுங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு சித்தர் அல்ல. அவர் எல்லா மனிதனையும் வகையறைத்து, அதாவது எல்லா மனுஷனுக்கும் ஒரு உலக ரட்சகராக திகழ்ந்தார். புரிதுங்களா இல்லையா? சித்தர்கள் மனிதர்கள், அவங்களுடைய தவ வலிமையினால அவங்க சில காரியங்களை முக்தி பெறுகிறவர்கள். ஆனால் முக்தியை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. முக்தி என்பது ரட்சிப்பு, முக்தி என்பது நித்திய வாழ்வு. அதை தருகிறவர் ஆண்டவர். அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர். புரியுதுங்களா இல்லையா? அதே போல சித்தர்கள் இன்னொரு தடவை சந்திச்ச இன்னொருவர் இருக்கிறதுக்கு முன்னதாகவே இருந்த அப்படின்னு சொல்லலை. புரியுதுங்களா? எங்களுடைய வேத வாக்கியத்தில் நான் ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சித்தர் எப்படி இருப்பாரு? புரியுதுங்களா? எங்களுடைய வேத வாக்கியத்தில் திட்டம் தெளிவாக இருக்கிறது. அதனால சும்மா அந்த கம்பு சுத்துற வேலை அவர் சித்தர் தான். நீயே ஒரு டுபாக்கூர், நீயே ரொம்ப மோசமான ஆட்கள், நீயே இல்லாத சுழி சேட்டா வேலை பார்ப்பேன்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்ட் 2 போடலாமான்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, சரி முடிச்சிடுவோம். பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். கிறிஸ்டியானிட்டியில் ப்ரே பண்ணிட்டு கடைசியில் ஹோலி ஃபாதர், ஹோலி சன், ஹோலி ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. அந்த ஹோலி ஃபாதர், ஹோலி சன், ஹோலி ஸ்பிரிட்டை ட்ரைனிட்டி அப்படிம்பாங்க. ட்ரைனிட்டி அப்படின்னா சிவம் பிரம்மம் விஷ்ணு, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். சேம் அதே ஹிந்து மித்தாலஜி கான்செப்ட் தான். அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிறது ட்ரினிட்டி கோட்பாடா அப்படின்னு சொன்னால் இதை என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான ஒரு ஒப்பீடு அப்படின்னு தான் சொன்னோம். திருத்துவம்னா என்ன? ஒரே தேவன் 3 தனிப்பட்ட நபர்கள், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இது ஒரே சுபாவம், ஒரே சித்தம். அதாவது மத்திய எழுந்த சுவிசேஷம் 28:19 வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தில் அப்படின்னு இருக்கு. அது ஒரே நாமம் தான், 3 நிலைகளில் செயல்பட்டார். ஆனால் ஹிந்து சொல்லுகிறபடி 3 வெவ்வேறு கடவுள்கள், வெவ்வேறு பிறப்பு, வெவ்வேறு பணி, ஒரே இயல்பு இல்லை. புரியுதுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் வெவ்வேறு கான்செப்டில் பயணிக்கிறவங்க. சிவன் உயிர் கொடுப்பாரு, ஒரு படைப்பார், இதை அழிக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. அப்போ வெவ்வேறு கோணத்தில் ஒரே சித்தமாக இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ட்ரினிட்டி அப்படிங்கிறது மெத்தாலஜி அல்ல. ட்ரினிட்டிங்கிறது டிவைன் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரினிட்டி ரெவலேஷன் அப்படிங்கிற டிவைன் ரெவலேஷனுங்கிறது ஒற்றுமை, யூனிட்டி ஆஃப் லார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த 3 நிலைகளில் செயல்படுறார். ஆவியாக இருக்கிறார், ஆவியாக தம்மை வெளிப்படுத்தினார், மாம்சமாய் வெளிப்பட்டார், பல வார்த்தையாக வெளிப்பட்டார் அப்படின்றது. அதை தான் அதை கோட் செய்யும்படி தான் பிதா, குமாரன், பசுத்த ஆவியின் நாமத்தில் ஒரே நாமமாக இருக்குது. ஒரு யூனிட்டி ஆஃப் வே அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? சரி, ரைட்டு. இதை பார்ட் 2 போகலான்னு பார்த்தேன். இதை சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி.